ஷஹான்ஜி காமத்திலிருந்து கடவுள் வரைன்னு ஓசோ சொல்லியிருக்காரு. காமத்தின் மூலமாக கடவுளை உணர முடியுமா? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக விளக்குங்கள். குட் கொஸ்டின். காமத்திலிருந்து கடவுள் தன்மை வரை. காமத்தின் உச்சத்தில் இரு உடல்கள் முயங்கும் பொழுது அங்கே மனமது ஒதுங்கி மனமற்ற நிலையில் அந்த மனிதனும் அந்த மனுஷியும் ஒரு இனம் புரியாத உணர்வை உணர்கின்றனர். அது இறைத்தன்மையின் முதல் சுவை. ஆம், ஆனால் இந்த மனமற்ற நிலையை காமம் அல்லாமல் தியானத்தின் மூலமாகவும் அந்த மனிதன் உணர முடியும் என்பதை அந்த கால மனிதர்கள் உணர்ந்து தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தியானத்தின் பொழுது மனமற்ற நிலைக்கு சென்று அங்கே பேரானந்தத்தை உணர்ந்திருக்கின்றார்கள். கடவுள் தன்மையின் முழு சுவையையும் உணர்ந்திருக்கின்றார்கள். காமம் என்பது நிழல், தியானம் என்பது சூரிய வெளிச்சம். தியானத்தின் பொழுது நமது விந்து சக்தி, மூலாதார சக்தி மூலாதாரத்திலிருந்து சகசரா நிலைக்கு செங்குத்தாக உயிர்த்தெழுந்து செல்கிறது. ஆனால் காமத்தில் நமது சக்தி கீழ் நோக்கி பாய்கின்றது. காமத்தின் உச்சத்தில் சில மணித்துளிகள் மட்டும்தான் அந்த மனமற்ற நிலையினால் வரும் அந்த பேரானந்தத்தை உணர முடியும். ஆனால் தியானத்தில் அந்த பேரானந்தத்தின் கால அளவை நீட்டிக்க முடியும், எவ்வளவு வேண்டுமென்றாலும். இன்னொன்று, தியானத்தில் இன்னொரு நபரை சார்ந்திருக்க தேவையில்லை. ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ சார்ந்திருக்க தேவையில்லை. ஆண் பெண்ணை பயன்படுத்த முடியாது, பெண் ஆணை பயன்பாட்டு பொருளாக பயன்படுத்த முடியாது. எதையும் சாராத நிலை தான் தியான நிலை. ஆனால் காமம் சார்பு நிலை. ஆண் பெண்ணை சார்ந்தோ பெண் ஆணை சார்ந்தோ செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்நிலையில் ஆண் பெண்ணை பொருளாகவும் பெண் ஆணை பொருளாகவும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் தியானத்தன்மையில் எதையும் யாரையும் எதிர்பாராத நிலையில் அவனது ஜீவசக்தியை மேல் நோக்கி உயர்த்தி சகசரா நிலைக்கு செலுத்தி பேரானந்த நிலை என்ற கடவுள் தன்மையை உணர முடியும். இதனால்தான் ஓசோ அவர்கள் காமத்திலிருந்து கடவுள் தன்மை வரை என்று பேசியிருக்கின்றார்கள். காமம் இறைத்தன்மையின் துளியை, சுவையை உணரக்கூடிய ஒரு நிகழ்வு. அங்கே சில மணித்துளிகள் மனமற்ற நிலையில் ஒரு இனம் புரியாத பேரானந்தத்தை அந்த மனிதன் அந்த மனுஷி உணர்கின்றார். ஆனால் தியானத்தில் அந்த பேரானந்தத்தின் நிலையை நீட்டிக்க முடியும். தியானத்தில் அது ஒரு யாரையும் ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ சாராத நிலையில் தனிமையிலேயே அந்த பேரானந்தத்தை உணர முடியும். ஆகையால் காமம் என்பது கடவுள் தன்மை சுவையின் ஒரு துளி. அதை மனதில் லயப்படுத்தி தியானித்து மனதை கடந்து அந்த மனமற்ற நிலையில் அதிக நேரம்
பேரானந்தத்தை உணரக்கூடிய வாய்ப்பு தியானத்தன்மைக்கு உண்டு. ஓகே.